மாற்றுக்குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் கசாலி. இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பேச போறோம் என்னன்னா, நான் அரபு நாட பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அரபு நாட்ல பிளஸ்ஸு, மைனஸு எல்லாமே இருக்கு. அப்போ அத பத்தி பேச பேச நெறைய செய்திகள் ஒ அது பாட்டுக்கு ஊத்து மாரி ஜம்சம் கிணத்துல வர நீர் ஊற்று மாரி வந்துகிட்டே இருக்கு. இப்போ அரபு நாட்ல முக்கியமா சவுதி அரேபியா பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான். சவுதி அரேபியா அ முன்னாடி இருந்த காலகட்டத்தில முன்னாடின்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இப்போ இன்னைக்கு கரண்ட்ல 2024, 25ல எப்படி இருக்கு? அப்புறம் அந்த ஆட்சியாளரோட பார்வை எப்படி இருக்கு? அப்படிங்கிறத சின்னதா ஒரு ஓவராலா ஒரு பருந்து பார்வையில அலசப் போறோம். இப்ப எப்படின்னா, ஆ இப்போ முகமது பின் சல்மான் அப்படிங்கிறவர் ஒரு டிஃபாக்டோ ரூலர் அவரு அங்க. அ அவரு என்ன பண்றாரு? இன்னைக்கு நம்ம நாட்ட வெறும் பெட்ரோலியம், கச்சா எண்ணெய மட்டும் வச்சு, அந்த வருமானத்த மட்டும் வச்சு இனி ரொம்ப ஓட்ட முடியாது. உலகம் நிறைய மாறிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அ அந்த மக்களுக்கான அ எதிர்காலத்துக்கான வருமானம், அதுக்காக என்ன பண்றாரு, புதுசு புதுசா ஏதாவது பண்ணணும்னு நெனைக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம், அவரோட அ என்னது ஒரு பயோனியர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யார் அப்படின்னா, துபாய். துபாய் யுஏஇன்ற அந்த ஒரு நாட்ல துபாய் ஒரு அமீரகம், ஒரு மாகாணம் அப்படி சொல்லலாம். அதில பெரிய யுஏஇல பெரிய அமீரகம் அபுதாபி. அபுதாபில ஆயில் நெறையா இருக்கு. துபாயில ரொம்ப ரொம்ப குறைவு. ஆரம்பத்தில ஒரு 5% அவங்களோட வருமானத்தில இருந்தது. இப்போ 1½ கீழ தான் அவங்களுடைய ஆயில் வருமானம். ஆயில் ரொம்ப சொல்லப்போனா ரொம்ப 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 மிக மிக குறைவு. ஆனா ஆனா அவங்க அ அந்த ஆட்சியாளர் இன்னைக்கு அங்க ஷேக் முகமது பின் ராஷித். அவரு அந்த அவங்க அப்பா அப்புறம் மக்தூம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில என்ன பண்ணாங்கன்னா, துபாயில நமக்கு ஆயில் வச்சு ஒண்ணும் இல்ல. நமக்கு ட்ரேடிங் தான். ஸோ அந்த ட்ரேடிங்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, ஆ மக்கள வர வைக்கணும். அப்போ ட்ரேடிங் வர வைக்கும்போது டூரிசம் வேணும். அப்போ அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு சிங்கப்பூரோ, இல்ல நியூயார்க் அது மத்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அதில இப்படிலாம் இருக்காங்களே! அப்ப நம்ம அப்படி ஏன் ஓப்பன் பண்ணக்கூடாது? அப்படின்னு அவங்களுக்கு வந்த தடை என்னன்னா, இது இஸ்லாமிக் கண்ட்ரி. அப்ப அவங்க சொன்னது என்ன, இது அரபிக் கண்ட்ரி, நாட் இஸ்லாமிக் கண்ட்ரி. இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறனால இஸ்லாமிய ரூல்ஸ் இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா, இது அ எல்லா மக்களுக்குமானது. அப்புறம் யார்ட்டலாம் காசு இருக்கோ, அவங்க இந்த நாட்ல இன்வெஸ்ட் பண்ணட்டும். அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பிளான் பண்ணி டூரிசம், ட்ரேடிங், சர்வீஸ் இந்த 3யும் கையில எடுத்தாங்க. அப்போ அதுக்கு என்ன வேணும்னா, பெரிய பெரிய கட்டடங்கள் வேணும், ஹோட்டல்ஸ் வேணும், அப்புறம் என்டர்டெயின்மென்ட்க்கு இடம் வேணும். இப்படி எல்லாத்தையும் பார்த்து, பார்த்து, பார்த்து செஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில உலகத்திலேயே அ டாலஸ்ட் டவர் உயரமான கட்டடம், புர்ஜ் கலீஃபா, லாங்கஸ்ட் ஷாப்பிங் மால், அப்புறம் சம்மர்ல கூட ஐஸ் ஸ்கேட்டிங் போற மாதிரி இன்டோர்ல ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேன் மேட் ஐலேண்ட், அ ம இது பாம் ஜுமைரா, அப்புறம் பாம் ஜபல் அலி அப்படின்னு சொல்லி அது மாரி. அதுக்கப்புறம் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வெறும் உலகத்தில இருக்க முக்கியமான இருக்கிற கான்டினென்ட் நாடுகள் இருக்கு இல்லையா? அது மாதிரியே மண்ண கொட்டி தனித்தனி தீவா பண்ணிட்டுருக்காங்க. அப்படிங்கிற இடத்துல அ பெரிய அளவுக்கு துபாய் பேசப்பட்டது. அது அது போக அங்க ஈராக்ல சதாம் ஹுசேன் ஏதாவது பிரச்சனையா, அங்க இருக்கிற மிகப்பெரிய பணக்காரங்கள்லாம் அந்த பணத்த பூரா கொண்டு இங்க துபாய்ல கொட்டுறாங்க. ஏன்னா சேஃப்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக. நம்பர் 1 போடுற பணத்துக்கு சேஃப்டி. அடுத்து டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிறது. அப்புறம் ரஷ்யா பிரியும்போது 91ல ரஷ்யா பிரியும்போது, அங்க ஒரு 14 நாடா பிரியும்போது, அங்க இருந்த கொள்ளையடிச்சு வச்சிருந்த பணத்த எல்லாத்தையும் அல்லது பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாத்தையும் அந்த பணத்தில நெறையா துபாய்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா, சவுதி அரேபியா ரொம்ப இரும்பு திரை மாரி இறுக்கமான ஒரு நாடா இருந்தது. கத்தார் அப்ப அந்த அளவுக்கு முழிச்சுக்கறல. ஆனா துபாய் மட்டும் வந்ததா, அது போக இங்க கடாஃபி லிபியால கடாஃபிய வ ஒரு மாரி போட்டு தள்ளுனாங்களா, அப்ப அங்க இருந்த ஆட்கள். அதுபோக அ ம இதுல ஆப்பிரிக்கன் கண்ட்ரில நெறையா பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் அவங்க சம்மந்தப்பட்டவங்க நெறைய பணம். இப்படி உலகத்துல இந்த மாரி தவறான அல்லது கொள்ளையடிக்கப்பட்ட அல்லது பெரும் பணக்காரர்கள் இப்படின்னு எல்லா விதமான பணமும் அங்க சேர்ந்தது. இதுல இன்னொன்னு சொல்லலாம். நம்ம இந்தியால என்ன சொல்றது தேடப்படும் அல்லது குற்றவாளின்னு சொல்லப்பட்ட தாவூத் இப்ராஹிம். அவரோட
பணமும் துபாயில வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து இப்போ வந்து இதில பாகிஸ்தான்ல இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ அவரோட பணம். ஏன்னா அங்க இருக்கும்போது நான் அங்க துபாயில இருக்கும்போது, இந்த ஹோட்டல் வந்து அவரோட சேர்ந்தது. இப்ப இந்த இடத்துல இருந்தாரு. இங்க தேரால இங்க இருந்தாரு. பர்துபாய்ல இந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லி அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாத்தையும் வந்து அங்கங்க சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் தெரியாது. ஆனா நேரடியா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உலகத்துல இருந்து எக்கச்சக்கமான பணம் வந்து சேரும்போது என்னாகும்? அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் நடக்கும். அப்போ மக்கள் டெவலப்மெண்ட் நடக்கணும்னா, அவங்களுக்கு வந்து தேவைப்படுறது எல்லா விதமான என்டர்டெயின்மென்ட்டு, அவங்கள என்கேஜ் பண்ணி வைக்கிறது, அப்புறம் அவங்கள சந்தோஷப்படுத்துறது. அப்போ வி வரக்கூடிய அ டூரிஸ்ட் வந்து விருந்தினர்கள். விருந்தினர்கள் வந்தாங்கன்னா, நல்ல உயர்ந்த ரக உலகத்தில இருக்கிற அத்தன வகையான மதுவும் தேவைப்படும். அப்புறம் உலகத்தில அவங்க இப்ப ஆண்களுக்கு வந்து உலகத்தில இருக்கிற பல வகையான நாட்டு பெண்கள் தேவைப்படும். அப்புறம் அங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து இது வந்து வெறும் ஆண்கள் மட்டும் இல்ல. பெண்களுக்கு வந்து ஒரு மாரி ஆண்கள் தேவைப்படும். இது எல்லாமே துபாயில அவங்க வந்து எப்படின்னா, சட்ட ரீதியா இல்லாம அ அலோவ் பண்ணாங்க. அப்படி அலோவ் பண்ண நேரத்தில துபாய் வந்து பயங்கரமா வளருது. இது ஆனா பக்கத்தில ஷார்ஜா இருக்கு. ஷார்ஜா வந்து துபாய் வளர்றதுனால, அங்க தங்க முடியாதவங்க இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அங்க வந்து தங்குறதுக்கு இடம் இல்லன்னா, அதனால ஷார்ஜால வந்து போனாங்க. ஷார்ஜா வந்து இதோட அந்த ஸ்பில்லேஜ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓவர்ஃப்ளோ ஆகி அது வர்றதான் அங்க ஷார்ஜா வளர்ந்தது. அங்கேயும் வந்து ஃப்ரீ ஜோன் எல்லாம் வச்சு பார்த்தாங்க. அங்க வந்து மது கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கதா கேள்வி. அப்புறம் ராசல் கைமா வெறும் வந்து அங்க மலையெல்லாம் வெட்டி வெட்டி வந்து அ ம என்ன பண்ணாங்கன்னா, அத எக்ஸ்போர்ட் பண்றது, டைல்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பெருசா அங்கேயும் வருமானம் இல்ல. ஃபுஜேரா அது ஒரு ஏழையானது. அஜ்மான் சொல்ல முடியாது. அங்க ஷார்ஜா பக்கத்தில. அங்க வந்து வெறும் மது இது இத வச்சு தான் அப்புறம் வேற வந்து பெருசா வந்து வருமானத்துக்கு வழி இல்ல. உம்மல்குன்னு அந்த மாரி இருந்தது. ஆனா துபாய் மட்டும் உலக அளவுல துபாய் அப்புட்ன்னா தெரியாத ஆட்களே, தெரியாத நாடே, அ தெரியாத ஊரே கிடையாது. அப்படி இருந்தாங்கல்ல. இத பார்த்தாரு நம்ம வந்து முகமது பின் சல்மான், சவுதி அரேபியா. அவங்களுடைய வருமானம் இப்போதைக்கு வந்தாலும், எதிர்காலம் என்ன கூடிய சீக்கிரம் 20 வருஷம், 30 வருஷத்துல வந்து மொத்தத்துக்கு பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக, ஆ சவுதி வந்து மக்கா, மதீனா அப்படின்னு புனிதமான உலக இஸ்லாமியர்களுக்கு புனிதமான நகரமா இருக்கு. அதனால நம்ம வேற எந்த விதமான அனாச்சாரங்களும், கலாச்சார மீறல்களும் வரக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருந்தாங்க. பெண்களுக்கு டிரைவிங் லைசென்ஸ் கிடையாது. தியேட்டர் கிடையாது. வேற மது கிடையாது. அப்புறம் வந்து இந்த மாரி விபச்சாரம் வந்து எதுவுமே கிடையாது. ஆனா வந்து தெரியாத்தனமா அங்கங்க லேசா நடக்கலாம். அப்படி நடந்து கண்டுபிடிச்சாலும் தண்டனை பெருசா இருக்கும். அப்போன்னு அரபு நாடுகள்ல அதிகமான தண்டனை குடுத்த நாடு வந்து சவுதி அரேபியா. அப்புறம் என்ன பண்ணாருன்னா, இல்ல நம்ம வந்து இந்த ரூட்ல போனா சரியா வராது. மத்த நாடு எல்லாம் நம்மள முந்தி போயிரும் அப்படின்னு. இடையில வந்து பார்த்தா, சவுதி அரேபியா வந்து அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, கத்தார் டெசிஷன் எடுத்து அவங்க வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபுட்பால் போட்டியெல்லாம் நடத்தி அவங்க வந்து ரொம்ப பெருசா வளர்ந்தாங்க. ஏன்னா, அங்க வந்து நேச்சுரல் கேஸ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா கிடைக்குது. அத வந்து அப்படி பயன்படுத்துனாங்க. அப்ப நம்ம வந்து பின்தங்கி போயிருவோம் அப்படின்னு ஏற்கனவே இந்த விஷயத்தினால தான் சவுதி அரேபியா அண்ட் கத்தார் இந்த 2 நாட்டுக்குமே வந்து ரொம்ப பகைமை வந்தது. ஜிசிசில 6 நாடு மொத்தமா இருந்தா கூட, ஒண்ணா இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமை. இப்ப என்னாச்சு, அ சவுதி அரேபியால கட்டடங்கள் வந்து பெருசு பெருசா கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. தி லயன் அப்படின்னு சொல்லி, அது வேற அது என்ன கிட்டத்தட்ட 7 ட்ரில்லியன் அப்படின்னு ஆரம்பிச்சு, இப்போ 1 1/2 ட்ரில்லியன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி சவுதியில ஒர்க் நடக்குது. அது போக இங்க வந்து ஜெத்தா டவர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டவர். அது வந்து எப்படின்னா, இங்க வந்து 865 மீட்டர் 165 மாடி கட்டிடம் தான் இன்னைக்கு உலகத்திலேயே டாலஸ்ட் டவர் புர்ஜ் கலீஃபா. அத விட பெருசா வந்து அ ம ஜெத்தா டவர் அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ துபாயில வந்து வ இயற்கை வளம் எதுவுமே இல்லாத துபாய் வந்து இவ்வளோ பெருசா வளரும்போது, எனக்கு வந்து இயற்கை வளம் எல்லாமே இருக்கு. எனக்கு வந்து வருமானம் வருது. இந்த வருமானத்த வச்சு நான் ஏன் ரொம்ப பெருசா ஆகக்கூடாது? அப்படின்னு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ சவுதி அரேபியால தியேட்டர் இருக்கு. மது இருக்கு. மாது இருக்கான்னு தெரியல. இது வெளிப்படையா தெரியாது. ஆனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெக்கா, மதீனா அந்த 2 நகரத்த தவிர மத்த எல்லா இடமும் எல்லாத்துக்கும் எல்லாம் புழங்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க. அப்புறம் டூரிசம் வந்து வெல்கம் பண்றாங்க. வாங்க இங்க வந்து ஜாலியா சுத்தி பாருங்க. நெறையா வந்து வித்தியாசமான இடங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாரி வந்து இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்து நெறைய கூவி அழைக்கிறாங்க. இப்ப சவுதியில வந்து இன்வெஸ்ட்மென்ட் இன்னும் வந்து என்ன இந்த பழைய இதில நம்ம பணம் வச்சிருக்க மக்கள் வந்து சவுதியா நாளைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன செய்றது அப்படின்னு பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயம் வந்து துபாய் மேல இல்ல.
சவுதியோட மக்கள் வந்து இன்னும் வந்து அந்த பெதுயின்னு சொல்லுவாங்க. அந்த பழைய மென்டாலிட்டில இருக்காங்க. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர்றாங்க. அதுவும் முகமது பின் சல்மான் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி விட்டோன்னே, அவர் மேல வந்து எக்கச்சக்கமான அலிகேஷன்ஸ் இருக்கு. அ அவர் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் ரொம்ப மோசமா பண்ணாருன்னு சொல்லிட்டு துருக்கியில வச்சு போட்டு தள்ளுனாங்க. அதுவும் அதெல்லாம் வந்து இவரால தான் பண்ணாங்கன்ற அது ஒரு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் தாண்டி என் நாடு, என் மக்கள், என் வாழ்க்கை, என் வளம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறனால, சவுதி அரேபியாவும் வந்து இன்னும் ஒரு துபாயா, இன்னும் ஒரு சிங்கப்பூரா, இன்னும் ஒரு தாய்லாந்தா இப்படி எதுன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு டூரிசத்த வந்து பெருசா வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க. டூரிசம் எப்போ ஜாஸ்தி வருதோ, அன்னைக்கு என்ன ஆகும்னா, போய் பார்க்குறவங்க கையில நல்லா இருக்கே, நாடு நல்லா இருக்கே, இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு கோடி கோடியா, கோடின்னா சாதாரண கோடி இல்ல. 1000 கோடி, 2000 கோடி, 10,000 கோடி, 50,000 கோடி அப்படின்னு கோடி கோடியா வந்து கொண்டு போய் சேர்க்கிறது. அதே மாரி இந்தியால வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பணம் டிரான்சாக்ஷன் நடக்கும். அதில வந்து பிளாக் மனிங்கிறது நெறைய இருக்கு. அந்த பிளாக் மணி எல்லாம் நெறைய இப்போதைக்கு துபாய் போகுது. காரணம் என்னன்னா, நீங்க வந்து யுகே போகுது, மத்த இடத்துக்கு போகுது அப்படின்னா, டேக்ஸா வந்து எக்கச்சக்கமா வாங்கிருவாங்க. இங்க டேக்ஸ் பெருசா இல்லைங்கிறனால 5% வாட்டு, அப்புறம் கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து லாபத்தில வர்றதில 9% கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது துபாயில இருக்கு. அப்ப அதே மாரி சவுதி அரேபியாவும் வந்து துபாய ஃபாலோ பண்ணி பண்ணும்போது, சவுதி அரேபியாவும் பொருளாதார ரீதியா ரொம்ப பெருசா வளரும்னு தோணுது. 1000 அடிக்கு மேல உயரத்தில ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் வந்து ரெடி பண்றதா கேள்வி. இப்ப இந்த மாரி விஷயத்த புதுசு புதுசா இங்க வந்து நீங்க லாங்கஸ்ட்டு, டாலஸ்ட்டு அப்புறம் மேன் மேடு ஐலேண்ட் அப்படின்னு பண்ணாங்கன்னா, அதே இத வந்து சவுதி அரேபியாவும் ஃபாலோ பண்றாங்க. புதுசு புதுசா நெறைய விஷயங்கள் பண்றாங்க. அதனால இது எதிர்காலத்தில என்ன நடக்க போது? போட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த போட்டி வந்து நீயா நானா அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்கடா, அடிச்சு விளையாட காமிங்கடா அப்படின்னு சொன்ன மாரி, துபாயா, சவுதி அரேபியாவா அப்படின்னு. துபாய் வந்து ஏற்கனவே பெருசா வளர்ந்துட்டாங்க. இன்னும் இன்வெஸ்ட்மென்ட் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பெரிய பாதுகாப்பு இருக்கு. உலகத்தில இருக்கிற முல்ல மாரி முடிச்சவைக்கு கிரிமினல் எல்லாம் வந்து துபாயில இருக்காங்க. ஆனா துபாய்க்குள்ள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டி இருக்கு. அந்த சேஃப்டி வந்து வேற நாடுகள்ல இருக்கா? அப்படின்னா அது குடுத்தா அவங்க போவாங்க. இது எக்கச்சக்கமான பணம் வந்து தப்போ ரைட்டோ சம்பாதிச்சு வச்சிருக்கோம். அப்ப அந்த பணத்த வந்து கரெக்ட்டான வழியில வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உகந்த நாடு எது? இந்தியாவா? இந்தியா வந்து அப்படி இல்ல டாக்ஸ் அது அப்புறம் அப்பப்போ எலக்ஷன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா போயிட்டுருக்கா. இதில வந்து முழுசா நம்ப முடியாது. அப்படி நம்புற அளவுக்கு இருக்கிற மாநிலம் எடுத்தாச்சுன்னா, ஒண்ணு தமிழ்நாடு, இல்லன்னா மகாராஷ்டிரா, இல்ல குஜராத் இந்த மாரி பிரிஞ்சிருது. அப்புறம் வந்து கொஞ்சம் இதில ஐடி பேஸ் பண்ணி பெங்களூர் இத விட்டாச்சுன்னா, சவுதி அரேபியா வந்து ஓப்பன் பண்ணி விட்டதுனால, எதிர்காலத்தில கூடிய சீக்கிரமே வந்து துபாய பீட் பண்ணுமான்னு தெரியாது. ஆனா, போட்டி போட்டு வரும். இப்ப இன்வெஸ்ட்மென்ட் ஒரு இடத்துல இப்ப துபாய் மட்டும் தான் வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னா, எல்லாம் துபாயில போய் விழுந்தாங்க இல்லையா? இனி சவுதிக்கும் போக வாய்ப்பு இருக்கு. மேபி இன்னும் ஒரு 10 வருஷத்துல வந்து அந்த இதோட மாற்றம் வந்து என்ன விளைவுகள் ஏற்படுத்துது அப்படின்னு தெரியும். இதெல்லாம் தாண்டி இயற்கை வந்து தன்னோட வேலையும் காமிச்சுக்கிட்டு இருக்கு. அதையும் மீறி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த அரபு நாடு செய்தியில ஒரு இது அ சவுதி அரேபியா ரிலாக்ஸ் பண்ணி விட்ட செய்தி. அடுத்த இதில சந்திப்போம். நன்றி.